கடற்கரையில் நாம் கட்டி எழுப்பிய மணல் கோட்டைகள் அலையில் அடித்துச் செல்லப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நாம் அதை எவ்வளவு அழகாக கட்டுகிறோம். ஒவ்வொரு மணல் துகளும் கவனமாக சேர்க்கப்பட்டு கோபுரங்களும் சுவர்களும் கட்டப்படும். ஆனால் எதிர்பாராத வகையில் வரும் ஒரே ஒரு பெரிய அலை அந்த முழு உழைப்பையும் அழிக்க போதுமானதாக இருக்கும். நமது நிதி வாழ்க்கையும் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறது. பல ஆண்டுகள் கடினமாக உழைத்து பணம் சேர்க்கிறோம். இரவும் பகலும் உழைத்து ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயல்கிறோம். நம்மை அறியாமல் நாம் செய்யும் சில சிறிய தவறுகள் அந்த பெரிய உழைப்பை அழித்து கொண்டே இருக்கும். இறுதியில் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது கையில் எதுவும் மீதமில்லை என்ற உண்மை நம்மை அச்சுறுத்தும். ஏழ்மை என்பது வெறும் ஒரு நிதிநிலை மட்டுமல்ல, அது ஒரு அடிமை விலங்கு. அதை பல நேரங்களில் நமது அறியாமையினாலோ அல்லது அலட்சியத்தினாலோ நம் காலில் நாமே அணிந்து கொள்கிறோம். பலரும் பணமில்லாமல் ஏழையாக இருப்பதில்லை, மாறாக கிடைக்கும் பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாததால் தான் ஏழையாக இருக்கிறார்கள். இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது நிதி ரீதியாக நம்மை சீர்குலைக்கும் ஆனால் நாம் அற்பமாக கருதும் 4 பெரிய தவறுகளை பற்றியே. ஒருவேளை இந்த தவறுகளில் ஒன்று உங்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நாளை உங்களை ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் தள்ள போகலாம். எனவே ஒரு நண்பருடன் பேசுவது போல மிகவும் அமைதியாக திறந்த மனதுடன் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக சரிபார்க்கலாம். இது வெறும் பணம் பற்றிய விளக்கம் மட்டுமல்ல, மாறாக உங்கள் அமைதி மற்றும் எதிர்காலம் பற்றிய நினைவூட்டலாகும். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் பணத்தை விட மேலான ஒன்று இருக்கிறது என்று நாம் நம்ப விரும்புகிறோம். அது உண்மைதான். அன்பும் சமாதானமும் ஆரோக்கியமும் அனைத்தும் பணத்தை விட மேலானவைதான். ஆனால் சிறிது யோசித்து பாருங்கள். நிதி பாதுகாப்பு இல்லாத போது, கடன் சுமைகள் கழுத்தை நெரிக்கும் போது நம்மால் அன்பு செலுத்த முடிகிறதா? அல்லது அமைதியாக தூங்கதான் முடிகிறதா? இல்லை. பணம் தான் எல்லாம் என்பதல்ல. ஆனால் அவசர கட்டங்களில் பணம் ஆக்சிஜன் போன்றது. அது குறையும் பொழுது மூச்சு திணறும். எனவே ஏழையாக இருக்காமல் இருக்கவும், வாழ்நாள் முழுவதும் கடன்களின் சுமையை தூக்காமல் இருக்கவும் நாம் தவிர்க்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு என்னவென்று இப்போது பார்ப்போம். பலரும் நிதி ரீதியாக தோல்வியுறுவதற்கான காரணம் அவர்கள் வருமானத்திற்கு ஏற்ப வாழ்வதில்லை என்பதால் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை அதுவல்ல. உண்மையான பிரச்சனை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று வாழத் தொடங்குவதாகும். இதை நாம் கண்ணுக்கு தெரியாத ஏழ்மை என்று அழைக்கலாம். நாம் வாழும் உலகம் போட்டி மிகுந்தது. இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் மற்றவர்களின் படோபடமான வாழ்க்கையை பார்த்து நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்பும் தருணத்தில் தான் நமது வீழ்ச்சி தொடங்குகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் வெளியே ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். பெரிய வீடு, உயர் தொழில்நுட்ப வாகனம், விலையுயர்ந்த ஆடைகள். ஆனால் அவர்களின் மனதுக்குள் நுழைந்து பார்த்தால் மாத இறுதியில் வரவிருக்கும் இஎம்ஐ பற்றிய கவலைகளை காணலாம். இதுதானா செல்வம்? இல்லை, இது செல்வந்தனாக நடிப்பதற்கான பாசாங்கு மட்டுமே. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நமது வருமானம் அதிகரிப்பதால் நமது வாழ்க்கை முறையையும் தேவையற்ற வகையில் உயர்த்துவதாகும். இதற்கு ஒரு உளவியல் பெயர் உண்டு. வாழ்க்கை முறை பணவீக்கம், அதாவது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உதாரணமாக, சாதாரண சம்பளத்தில் வேலை செய்யும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். அந்த சம்பளத்தில் அவருக்கு அடிப்படை தேவைகள் அனைத்துமே நிறைவேறிக் கொண்டிருந்தன. திடீரென்று அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பளம் அதிகரிக்கிறது. பொது அறிவின்படி அவரது சேமிப்பு அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் செலவுகள் முன்பை போலவே இருக்கின்றனவல்லவா? ஆனால் நடப்பது அதுவல்ல. சம்பளம் அதிகரித்த உடனேயே அவர் முன்பு பயன்படுத்திய அலைபேசியை மாற்றி அதிக விலை கொடுத்து புதிய அலைபேசி வாங்குகிறார். முன்பு பயணித்த பழைய பைக்கை மாற்றி புதிய கார் கடனுக்கு வாங்குகிறார். சாதாரண வீட்டை மாற்றி அதிக வாடகை கொண்ட குடியிருப்புக்கு மாறுகிறார். பாருங்கள், வருமானம் அதிகரித்ததால் அவர் செல்வந்தராகவில்லை, மாறாக அவருடைய பொறுப்புகள் அதிகரித்தன. இது ஒரு பொறி. தேனில் பூசப்பட்ட கத்தியை நாவால் நக்குவது போன்றது. முதலில் இனிப்பாக இருக்கும், போக போக நாக்கு அறுபடும். நாம் வாங்கி சேர்க்கும் பல பொருட்கள் உண்மையில் நமக்கு தேவையானவை அல்ல, மாறாக நமது அண்டை வீட்டாருக்காகவோ சக ஊழியர்களுக்காகவோ அல்லது சமூகத்திற்காகவோ காண்பிக்க வாங்குகிறோம். சமூகம் என்ன நினைக்கும் என்ற எண்ணம் தான் உலகில் அதிகமான மக்களை ஏழைகளாக மாற்றியிருக்கிறது. நீங்கள் வாங்கும் பெரிய காரை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படலாம் அல்லது உங்களை பாராட்டலாம். ஆனால் அந்த பாராட்டு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்திருக்கும். ஆனால் அந்த காருக்காக நீங்கள் எடுத்த கடன் அடுத்த 5 அல்லது 7 ஆண்டுகள் உங்களுடன் இணைந்து பயணிக்கும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைக்கும் பொழுது அதில் பெரும் பகுதி வங்கிக்கு செல்லும் போது உங்கள் முகத்தில் சிரிப்பு மறைந்துவிடும். அப்போது உங்களை பாராட்டிய யாரும் உங்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள். உண்மையான செல்வம் வெளியில் தெரிகின்ற பொருட்களில் இல்லை, அது
மறைவான வங்கி இருப்பில், முதலீடுகளில், யாரும் பாராது வளரும் சொத்துகளில் உள்ளது. நீங்கள் விலையுயர்ந்த கடிகாரம் கட்டியிருப்பதால் நேரம் மாறப்போவதில்லை. ஆனால் அந்த கடிகாரத்தின் விலையை சரியான முறையில் முதலீடு செய்தால் உங்கள் நேரத்தை உங்களுக்கு சொந்தமாக்கலாம். இதுதான் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான அடிப்படை வித்தியாசம். ஏழைகள் பணம் கிடைக்கும் போது பொருட்களை வாங்கி குவிக்கிறார்கள். செல்வந்தர்கள் பணம் கிடைக்கும் பொழுது அதை பணத்தை பெருக்கும் வழிகளில் முதலீடு செய்கிறார்கள். பொருட்கள் வாங்கி சேர்ப்பவர்களின் வீட்டு அலமாரிகள் நிரம்பும், ஆனால் பாக்கெட் காலியாகிவிடும். முதலீடு செய்பவர்களின் பாக்கெட் நிரம்பும். அவர்களுக்கு தேவையான போது எந்த பொருளையும் வாங்கும் சக்தி இருக்கும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. மகிழ்ச்சி என்பது பொருட்களிலிருந்து கிடைக்கும் ஒன்றல்ல. ஒரு புதிய அலைபேசி வாங்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி எத்தனை நாட்கள் நீடிக்கும்? ஒரு வாரம் அல்லது அதிகபட்சம் ஒரு மாதம். அதன் பிறகு அது வெறும் ஒரு கருவியாக மாறிவிடும். ஆனால் அந்த அலைபேசி வாங்க நீங்கள் செலவழித்த பணம் அல்லது எடுத்த கடன் உங்களுக்கு கொடுப்பது நீண்ட கால மன அழுத்தத்தை தான். நாம் பெரும்பாலும் நமது தேவைகளையும் ஆசைகளையும் வேறுபடுத்தி பார்க்க மறந்து விடுகிறோம். உணவு, உடை, வீடு, மருந்து ஆகியவை தேவைகள். ஆனால் பிராண்டட் ஆடைகள், ஆடம்பர உணவு, அரண்மனை போன்ற வீடு இவையெல்லாம் ஆசைகள். ஆசைகள் தவறல்ல. ஆனால் தேவைகள் நிறைவேறுவதற்கு முன்பாகவோ அல்லது நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவோ ஆசைகளை பின்தொடர்ந்தால் அது ஏழ்மையை நோக்கி நாம் பயணிப்பதற்கான எளிய வழியாகும். தங்க முட்டையிடும் வாத்து பற்றிய ஒரு பழமையான கதை உண்டு. நம் எல்லோருக்கும் அது தெரியும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள்? நமது வருமானம்தான் அந்த வாத்து. நாம் செய்ய வேண்டியது அந்த வாத்தை பாதுகாப்பதே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கிடைக்கும் வருமானம் முழுவதையும் அன்றே தீர்த்துவிட்டு அந்த வாத்தை கொல்வதற்கு சமமான செயலை செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவையற்ற ஒரு பொருளை வாங்கும் போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தின் ஒரு சிறிய பகுதியை விற்கிறீர்கள். நீங்கள் பணம் கொடுத்து வாங்குவது அந்த பொருளை அல்ல, மாறாக அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் செலவழித்த உங்கள் நேரத்தை தான். நீங்கள் 50,000 ரூபாய் மதிப்புள்ள அலைபேசி வாங்கும் போது அது 50,000 ரூபாய் என்று நினைக்கக்கூடாது. அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் எத்தனை மாதங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த முதல் தவறை சரி செய்வது மிகவும் எளிது. ஆனால் அதற்கு உறுதியான மனம் தேவை. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று வாழ்வதை மாற்ற வேண்டும். எளிய வாழ்க்கை என்பது ஒரு குறையல்ல, அது வெற்றியாகும். உலகின் மிக பெரிய செல்வந்தர்கள் பலர் மிகவும் எளிய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஏனென்றால் பணத்தின் மதிப்பு அதை செலவழிப்பதில் அல்ல, அதை சேமிப்பதிலும் வளர்ப்பதிலும் தான் உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் யாருக்காக பணம் செலவழித்து ஆடம்பரத்தை காட்டுகிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மதிப்பும் இல்லை என்பதை உணர வேண்டும். எனவே இன்றே ஒரு முடிவெடுங்கள். எனது வருமானத்தில் இருந்து அத்தியாவசியமில்லாத எந்த விஷயத்திற்கும் நான் பணத்தை செலவழிக்க மாட்டேன். எனது அண்டை வீட்டார் புதிய கார் வாங்கியதில் எனக்கு வருத்தமில்லை. ஏனென்றால் எனது இலக்கு வேறு. எனது இலக்கு நிதி சுதந்திரம், நிதி அடிமைத்துவம் அல்ல. இந்த முதல் பெரிய தவறு, அதாவது ஆடம்பர பிரமை அல்லது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வாழ்க்கை, நம்மை நிதி ரீதியாக எப்படி சீர்குலைக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் இதைவிட ஆபத்தான, மிகவும் அமைதியாக நமது நிதி அடித்தளத்தை அசைக்கின்ற இரண்டாவது தவறு உள்ளது. அதை நாம் பெரும்பாலும் அன்பினாலோ அல்லது அக்கறையினாலோ செய்கிறோம் என்று தவறாக நினைக்கலாம். ஆனால் முடிவு கடுமையான ஏழ்மையாக இருக்கும். ஒருவேளை நீங்களே இப்போது இந்த தவறை செய்து கொண்டிருக்கலாம். அது என்னவென்று விரிவாக பார்ப்போம். இந்த இரண்டாவது தவறை திருத்தவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது ஓட்டை பானையில் தண்ணீர் நிரப்புவது போன்றதாகும். எவ்வளவு ஊற்றினாலும் குடம் நிரம்பாது, இறுதி வரை காலியாகவே இருக்கும். இந்த இரண்டாவது தவறு முதல் தவறை போலவே நம்மை அறியாமல் நம்மை சீர்குலைக்கும் ஒன்றாகும். அது அளவு கடந்த தாராள மனப்பான்மை என்ற பெயரில்தான் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் நுழைகிறது. கேட்பதற்கு இது ஆச்சரியமாக தோன்றலாம். தானம் செய்வது தவறா? நிச்சயமாக இல்லை. தானம் செய்வது ஒருபோதும் தவறல்ல. ஆனால் நீங்கள் உங்களை எரித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க முயற்சிக்கும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது. ஒரு விளக்கை கற்பனை செய்து பாருங்கள். அதன் உள்ளே உள்ள எண்ணெய்க்கு ஒரு வரம்பு உண்டு. அந்த எல்லையை தாண்டியும் எரிந்து கொண்டிருந்தால் விளக்கு அணைந்துவிடும். நீங்களும் அப்படித்தான். உங்கள் நிதி நிலையிலும் ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்பை கணக்கிடாமல் உணர்ச்சிகளின் வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் தான் பெரும்பாலும் நம்மை ஏழ்மையில் தள்ளுகின்றன. ஒரு சிறிய கதை. ராஜு என்ற பெயரில் ஒரு இளைஞர் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். கை நிறைய சம்பளம் கிடைக்கின்ற வேலை. ஊரிலும் வீட்டிலும் எல்லோரிடமும் நல்ல பெயர். சிறந்த மகன், சிறந்த சகோதரன், சிறந்த நண்பன் என்று அனைவரும் பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் யாராவது பணம் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லியதில்லை. சகோதரரின் வணிகம் சிக்கலில் சிக்கியது. ராஜு கடன் வாங்கி கொடுத்தார். உறவினர் மகளின் திருமணம். ராஜு தான் செலவின் பெரும் பகுதியை ஏற்றுக்கொண்டார். அப்பாவின் பழைய கடன்களை தீர்க்க உதவினார். ராஜு இப்படி செய்யும் போது எல்லோருக்கும்
ராஜு கண்கண்ட தெய்வமாக காட்சியளித்தார். ஆனால் இருண்ட அறையில் படுத்திருக்கும் ராஜுவின் மனதை யாராவது அறிவார்களா? சம்பளம் வருகின்ற ஒவ்வொரு மாதமும் முதலில் நினைவுக்கு வருவது வங்கிக்கான இஎம்ஐ மற்றும் பலரிடமுள்ள கடன் பொறுப்புகள் தான். அவரது சொந்த எதிர்காலத்திற்காக எதையும் முதலீடு செய்ய முடியாமல் வயது 30-35 கடந்த பிறகு ராஜு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது காண்பது என்னவாக இருக்கும்? கையில் எதுவும் இல்லை. ஆரோக்கியமும் மனோதிடமும் குறைந்துவிட்டது. அவரிடமிருந்து உதவிகளை பெற்ற உறவினர்கள் எங்கே? அவர்கள் புதிய நாயகர்களை கண்டறிந்திருப்பார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மிகவும் எளிமையானது. நீங்கள் விமான பயணம் செய்யும் போது விமான பணிப்பெண்கள் எப்போதும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. அழுத்தம் குறைந்தால் முதலில் உங்கள் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள், பின்னர் மற்றவர்களுக்கு உதவுங்கள். அது வெறும் பாதுகாப்பு அறிவுரை அல்ல, வாழ்க்கையின் ஆழமான உண்மை. அது முதலில் உங்களை காப்பாற்ற வேண்டும். நிதி ரீதியாக உங்கள் கால்களில் உறுதியாக நின்ற பிறகு மற்றவர்களுக்கு அக்கறையுடன் உதவ முடியும். உங்களுக்கே போதுமான சம்பளம் இல்லாவிட்டால் மற்றொருவரின் கடனை முழுவதுமாக ஏற்கப் போவது உங்கள் சொந்த எதிர்காலத்தை அடகு வைப்பதற்கு சமம். சில உதவிகள் உண்டு, நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். வயது முதிர்ந்த பெற்றோரின் மருந்துகளும் உணவும், குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் அடிப்படை தேவைகள், இவற்றை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உறவினரின் வணிக நஷ்டத்தை ஈடுகட்ட, நண்பரின் ஆடம்பர திருமணத்திற்காக, மற்றொருவரின் தேவையற்ற கடனை தீர்க்க உங்கள் சேமிப்பை வெளியேற்றுவது அது உதவி அல்ல, அது சுய அழிவு. மேலும் நாம் பெரும்பாலும் மறந்து போகும் ஒரு உண்மை உள்ளது. நீங்கள் காப்பாற்ற முயற்சிக்கும் அந்த நபர்கள் பெரும்பாலும் அவர்களின் தவறான நிதி பழக்க வழக்கங்களை தொடர்வார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றும் பொழுது அவர்களுக்கு ஒரு அவசரகால இலவச பாதுகாப்பு கவசம் உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். எப்படியும் அவ்வாறு ஒரு நண்பர் அல்லது உறவினர் இருப்பார் என்ற உறுதி அவர்களின் தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்ய அவர்களை தூண்டும். சில நேரங்களில் இல்லை என்ற வார்த்தை மிகவும் விலை மதிப்பற்ற பரிசாகும். அது தேவையான வலியை தரும். ஆனால் அந்த வலியின் மூலம் அவர்கள் பொறுப்பை கற்றுக்கொள்வார்கள். இன்று நீங்கள் ஒரு முறை இல்லை என்று சொல்லாவிட்டால் நாளை நீங்கள் பலமுறை கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டியிருக்கும். உதவும் குணம் இருக்கக்கூடாது என்பது அல்ல செய்தி. தானம் செய்வது அவசியம், ஆனால் அது உங்கள் நிதி நிலையை சீர்குலைக்காத வகையில் இருக்க வேண்டும். உங்களிடம் நிலையான அவசர நிதி உள்ளதா? உங்கள் ஓய்வூதியத்திற்கான சிறிய அளவிலான முதலீட்டை தொடங்கியிருக்கிறீர்களா? குடும்பத்திற்கு தேவையான காப்பீடு எடுத்திருக்கிறீர்களா? இந்த அடிப்படை விஷயங்களில் எதையும் உறுதி செய்யாமல் உங்கள் மாத வருமானத்தின் பெரும் பகுதியை அடுத்தவரின் தேவைக்காக செலவழிப்பது நாளைக்கு உதவி கேட்கும் ஒருவராக உங்களை மாற்றும். உதவி செய்ய விரும்பினால் முதலில் நாம் வலிமையாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வளர வேண்டும். இப்போது நாம் மூன்றாவது தவறுக்கு செல்லலாம். இது மிகவும் அமைதியான ஒரு எதிரியாகும். வெளியில் இருந்து இதை யாராலும் பார்க்க முடியாது. வங்கியின் கடிதங்கள், கடன் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு அறிக்கைகள் அனைத்தும் வீட்டுக்கு வரும்போதுதான் அதன் ஆபத்துகளை நாம் உணரத் தொடங்குகிறோம். கடனை பற்றி யோசிக்க வேண்டிய நாள் இன்று அல்ல. இன்று வாழ்க்கையை ரசிப்போம். நாளை வருவதை அப்போது பார்த்துக் கொள்ளலாம். கட்டுப்பாடில்லாமல் கடன் வாங்கும் பழக்கம் ஏழ்மையை விட பயங்கரமானது. ஏனென்றால் ஒரு ஏழை ஒரு அளவுக்கு சுதந்திரமானவர். ஆனால் கடன் வாங்கியவர் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் நேர அட்டவணைக்கு அடிமையாவார். கிரெடிட் கார்டு என்ற சிறிய பிளாஸ்டிக் துண்டு எத்தனை குடும்பங்களின் நிதி எதிர்காலத்தை அளித்திருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இப்போது வாங்கு பின்னர் செலுத்து என்ற சொற்றொடர் நம்மை மயக்கும் மந்திரம் போன்றது. 10,000 ரூபாய் பொருளை 12 மாதங்களில் செலுத்தலாம் என்றால் அது ஒரு சிறிய தொகையாகத்தான் தோன்றும். ஆனால் அதன் வட்டி மற்றும் பிற செலவுகள் அனைத்தையும் சேர்த்து சில சமயங்களில் நாம் அந்த பொருளின் உண்மையான விலையில் 180% வரை செலுத்துகிறோம். இவ்வளவு சிறிய இஎம்ஐ தான், எனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே பல இஎம்ஐகளை சேர்த்து கொண்டிருப்பவர்கள் உள்ளனர். ஒரு மொபைல் போனின் இஎம்ஐ, வாஷிங் மிஷினின் இஎம்ஐ, டிவியின் இஎம்ஐ, பைக்கின் இஎம்ஐ, இறுதியாக தனிப்பட்ட கடன். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைக்கும் போது இவை அனைத்தையும் சரியான தேதிக்குள் செலுத்த முயற்சிக்கும் போதுதான் நாம் உண்மையில் வேலை செய்வது நம் வாழ்க்கைக்காக அல்ல, வங்கிக்காகவே என்று உணர்கிறோம். கடன் எப்போதும் தவறா? அதுவும் இல்லை. 2 வகையான கடன் உள்ளது என்று சில நிதி நிபுணர்கள் கூறுவார்கள். முதலாவது நல்ல கடன் அல்லது உருவாக்கும் கடன், மற்றொன்று மோசமான கடன். உங்கள் வருமானத்தை அதிகரிக்க அல்லது சொத்து மதிப்பை உயர்த்த உதவும் கடன்கள் நல்ல கடன்கள். எடுத்துக்காட்டாக ஒரு வரம்பிற்குட்பட்ட திட்டமிட்ட வீட்டுக்கடன் உங்களுக்கு ஒரு வீடு என்னும் சொத்தை தரும். அடுத்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை உறுதி செய்யும் கல்விக்காக எடுக்கும் கடனும் சில சமயங்களில் நியாயமானதாக இருக்கும். ஆனால் விலையுயர்ந்த அலைபேசி வாங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கிற்காக, ஃபேஷன் பொருட்களுக்காக,
விடுமுறைக்காக நாம் எடுக்கும் கடன்கள் இவை அனைத்துமே மோசமான கடன்கள். இது நமக்கு எதையும் கொடுக்காது, மாறாக நம்மிடம் உள்ளதையும் எடுத்துச் செல்லும். கடன் நம்மை மன ரீதியாக எவ்வாறு சோர்வடைய செய்கிறது என்பதை யோசியுங்கள். உருவாக்கும் ஒவ்வொரு திட்டத்தின் பின்னாலும் ஒரு பயம் இருக்கும். அடுத்த மாதம் இஎம்ஐ செலுத்த முடியாவிட்டால் என்ன ஆகும்? வேலை பறிபோய் விடுமா? சம்பளம் தாமதமாகுமா? ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற பயம் கடன் வாங்கியிருப்பவர்களின் மனதிலே பெரும்பாலும் இருண்டதாகவே இருக்கும். வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளையும் அவர்கள் அனுபவிக்க பயப்படுவார்கள். குழந்தைகளுடன் நேரம் செலவிடும் போது கூட எங்கோ மனதின் பின்புறத்தில் ஒரு பேலன்ஸ் பேமெண்ட் நினைவூட்டும். இது கடன் பொறுப்பின் உண்மையான விலை. எனவே நீங்கள் இன்றே உங்களிடம் திறந்த மனதுடன் கேட்க வேண்டும். எனது கடன்களில் எது என்னை வளர்ச்சியை நோக்கி நடத்துகிறது? எது என்னை பிடித்து கொண்டு கீழே இழுக்கிறது? உங்கள் வருமானத்தின் பெரும் பகுதி கடனுக்காகவே போகிறது என்றால் அது ஒரு சிவப்பு எச்சரிக்கை அடையாளமாகும். கடனை எடுப்பதை தவிர்த்து இருக்கும் கடன் அனைத்தையும் ஒரு திட்டம் தயாரித்து ஒரு காலக்கெடுவுக்குள் தீர்க்க வேண்டும் என்ற முடிவு எடுக்க வேண்டும். ஒரு உண்மையை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய சிறிய மகிழ்ச்சிக்காக நீங்கள் வாங்கும் கடன் நாளைய பெரிய நிம்மதியை களவாடி செல்லும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடன் நல்லதாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் அதன் அபாயம் உங்களுடையதுதான். வங்கி சிரித்துக்கொண்டே உங்களுக்கு கடன் கொடுக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் இரவுகளில் தூக்கமில்லாமல் படுக்கும் கட்டாயம் உங்களுக்கு தான். எனவே இதை கடன் வாங்காமல் வேறு எந்த வகையிலாவது செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு தைரியமாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் பதில் ஒன்றேயாகும். விரும்பும் பொருள் அந்த நேரத்தில் அவசியமில்லை என்பதை உணர்ந்தால் அந்த கடனை தவிர்க்கலாம். அதுதான் உண்மையான நிதி பிரச்சனையிலிருந்து முதல் விடுதலை. இப்போது நாம் சந்தித்த 3 தவறுகள்: மற்றவர்களுக்கு காண்பிக்கும் ஆடம்பர வாழ்க்கை, வரம்பற்ற உதவி பழக்கம், கட்டுப்பாடற்ற கடன். இவை அனைத்தும் சேர்ந்து நம்மை படிப்படியாக ஏழ்மையில் தள்ளுகின்றன. ஆனால் இதைவிட ரகசியமான, மிகவும் அமைதியாக உள்ளே சிறிதாக தொடங்கி பெரிய அழிவை கொடுக்கும் 4வது தவறு உள்ளது. அந்த தவறு என்னவென்று பார்ப்போம். இன்றும் பலர் செய்கின்ற இந்த தவறு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். இப்போது நாம் இறுதியான ஆனால் மிகவும் ஆபத்தான 4வது தவறு என்னவென்று பார்க்கலாம். இதை பலர் ஒரு தவறாக பார்க்க மாட்டார்கள், மாறாக ஒரு வாழ்க்கை முறையாக வைத்திருப்பார்கள். நாளைக்காக எதையும் ஒதுக்கி வைக்காமல் இருப்பது அல்லது முதலீடு செய்யாதது. நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருப்பது, இப்போது வாழுங்கள், நாளை வரும்போது பார்க்கலாம். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஒரு தத்துவம். ஆனால் வாழ்க்கை என்பது சினிமா அல்ல. சினிமாவில் கிளைமாக்ஸில் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் முதுமையில் கையில் பணம் இல்லாமல் மருந்துக்கும் உணவுக்கும் குழந்தைகள் அல்லது உறவினர்களின் முன்பு கை நீட்ட வேண்டிய நிலை எவ்வளவு சோகமானது என்று யோசியுங்கள். யாரும் விரும்பாத ஆனால் பலருக்கும் நடக்கும் ஒரு துயரம் அது. இன்று நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்களுக்கு வருமானம் உள்ளது, உங்களுக்கு ஆரோக்கியம் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் தான் ராஜா. ஆனால் இந்த ராஜயோகம் என்றென்றும் நிலைக்காது. ஒரு நாள் உங்கள் உடல் சொல்லும் இனிமேல் முடியாது என்று, அல்லது நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் சொல்லும் உங்கள் சேவை இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை என்று. அந்த நிமிடத்தில் உங்களை தாங்குவது எது? அப்போதுதான் உங்கள் கையில் இருக்க வேண்டிய சேமிப்பு மற்றும் முதலீட்டின் உண்மையான மதிப்பு தெரியும். நம்மில் பலர் சொல்வார்கள், சேமிக்க அதிக சம்பளம் கிடைக்கவில்லை என்று. இது ஒரு தவறான கருத்து. சேமிப்பு என்பது சம்பளத்தின் அளவில் அல்ல, உங்கள் மனதின் அளவில் தான் உள்ளது. 5000 ரூபாய் சம்பளம் பெறும் ஒருவரால் 500 ரூபாய் சேமிக்க முடியுமானால் 50,000 பெறும் ஒருவரால் 5,000 சேமிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் முதலில் செலவழிப்போம், பின்னர் மிச்சம் வந்தால் தான் சேமிக்க முடியும் என்று நினைப்போம். வாரன் பஃபெட் சொன்னது போல், செலவழித்த பிறகு மிச்சம் வருவதை சேமிக்காதீர்கள், மாறாக சேமித்த பிறகு மிச்சம் வருவதை மட்டுமே செலவழிக்கவும். நம்மை சுற்றிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. வெளிநாடுகளில் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து லட்சக்கணக்கான சம்பளம் பெறுபவர்கள் ஊருக்கு வரும்போது ராஜாவை போல வாழ்கிறார்கள். கார், பெரிய வீடு, கட்சி, கொண்டாட்டம். ஆனால் வெளிநாட்டில் விசா முடிந்து அல்லது வேலை இழந்து திரும்பி வரும்போது கையில் எதுவுமே இல்லாமல் மீதமுள்ள வாழ்க்கை முழுவதும் புகார் மற்றும் வருத்தத்துடன் கழிக்கிறார்கள். நேர்மாறாக சிறிய சம்பளத்தில் வேலை செய்தாலும் திட்டமிட்டு சிறிய இடம் வாங்கியும் குழந்தைகளின் பெயரில் முதலீடு செய்தும் முதுமையில் கௌரவத்துடன் வாழும் சாதாரண மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். பணத்தின் அளவில் அல்ல, அதை கையாளும் முறையில்தான் விஷயம் உள்ளது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு பெரிய விஷயம் உள்ளது. பணத்தை அலமாரியில் பூட்டி வைத்தால் போதாது, பணம் வளர வேண்டும். நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அதுதான் முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட். பணவீக்கம் என்ற பெரிய அரக்கன் நம் சேமிப்பை அழித்து வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைத்த பொருள் இன்று கிடைக்குமா? இல்லை. எனவே நீங்கள் பணத்தை
வெறுமனே வங்கியில் வைத்தால் அதன் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். எனவே தங்கம், மியூச்சுவல் ஃபண்டுகள், நிலம் அல்லது நம்பகமான வணிகங்களில் பணம் வளரும் விதத்தில் முதலீடு செய்ய வேண்டும். இதை பற்றி கற்றுக்கொள்ள நாம் நேரம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் ரீல்ஸ் மற்றும் சினிமாவை பார்க்க பல மணி நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் நமது சொந்த பணத்தை எவ்வாறு வளர்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள 10 நிமிடங்களை ஒதுக்கி வைப்பதற்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். இந்த சோம்பேறித்தனம் தான் நமது மிகப்பெரிய எதிரி. இந்த 4 தவறுகள்: ஆடம்பர பிரியம், அளவு கடந்த தாராள மனப்பான்மை, கட்டுப்பாடற்ற கடன், முதலீடு செய்யாதது. இவை 4ம் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. ஒன்று மற்றொன்றுக்கு வழிவகுக்கும். ஆடம்பரத்தை காட்ட கடன் வாங்குவோம், கடனை தீர்க்க முதலீட்டை தவிர்ப்போம், இறுதியில் ஏழ்மையின் குழியில் விழுவோம். இதை கேட்கும்போது பயமாக உள்ளதா? நல்லது. அந்த பயம் மாற்றத்தின் முதல் படியாகும். பயம் நம்மை எச்சரிக்கையாக இருக்க செய்யும். ஆனால் பயந்து பின்வாங்குவதற்கு அல்ல, திருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இனி நாம் தீர்வுகளை பற்றி பேசலாம். இந்த பொறிகளிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது? நிதி ஒழுக்கத்தை எவ்வாறு நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவது? நிதி ஒழுக்கம் என்பது ஒரு சிறை அல்ல, அது சுதந்திரத்திற்கான வாசல். நீங்கள் நினைப்பது போல உழைத்து வாழ்வது அல்ல, மாறாக புத்திசாலித்தனமாக வாழ்வது. ஒரு மாதத்தின் பட்ஜெட்டை எழுத தொடங்கும் இடத்தில்தான் மாற்றம் தொடங்குகிறது. ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவையற்ற ஒரு செலவு கண்டறியப்பட்டால் அதை குறைக்க தயங்க வேண்டாம். வெளியில் உணவு உண்பதை குறைக்கலாம், தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷன்களை நீக்கலாம், பிராண்டட் ஆடைகளுக்கு பதிலாக சாதாரண ஆடைகளை தேர்ந்தெடுக்கலாம். இந்த சிறிய மாற்றங்கள் மாத இறுதியில் உங்கள் கையில் மீதம் தரும் தொகையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த தொகைதான் உங்கள் எதிர்காலத்தின் விதை. அதை வீணாக்க வேண்டாம். அவசர காலத்தில் பயன்படுத்த ஒரு அவசர நிதியை உருவாக்குவதே மிக முக்கியமானது. வேலை இழந்தாலோ அல்லது நோய் வந்தாலோ யாரையும் சார்ந்து வாழாமல் குறைந்தது 6 மாதங்களாவது வாழ்வதற்கான பணம் உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு தரும் நம்பிக்கை சிறிதல்ல. கடனாளிகளை பயப்படாமல், தொலைபேசி அழைப்புகளை பயப்படாமல் தலையை உயர்த்தி நடக்க இந்த சிறிய சேமிப்பு உங்களுக்கு உதவும். அமைதியான தூக்கம் மிகவும் பெரியது என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் நேரத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. 20 வயதில் முதலீட்டை தொடங்குவதற்கும் 40 வயதில் தொடங்குவதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. கூட்டு வட்டி அல்லது காம்பவுண்டிங் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? அது உலகின் 8வது அதிசயம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். சிறிய வயதில் ஆரம்பிக்கும் நபர்களால் சிறிய தொகையால் பெரிய ஆதாயத்தை ஈட்ட முடியும். தாமதமானால் நாம் அதிகமாக பாடுபட வேண்டும். எனவே நாளைக்கு தொடங்குவோம் என்று சொல்லாதீர்கள். நாளை என்பது ஒரு மாயை, இன்று என்பதே உண்மை. இப்போது இந்த நிமிடம்தான் முக்கியம். உங்கள் வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு சிறிய சதவீதம், அது 10%, 20% ஆகட்டும், ஒதுக்கி வைக்க முடிவு செய்யுங்கள். அது உங்களுக்கானது, உங்கள் எதிர்காலத்திற்கானது. இத்தனை வயது ஆகிவிட்டதே என்று நாம் நினைக்கலாம். எல்லாம் இழந்த பிறகு இதை செய்வதால் என்ன லாபம்? மிகவும் தாமதமாகி விடாதா? ஒருபோதும் இல்லை. நிதி ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு ஒருபோதும் தாமதமில்லை. 50 வயதில் இருந்தாலும் இன்று தொடங்கும் ஒரு மாற்றம் உங்கள் 60 வயதை பாதுகாப்பாக ஆக்கும். கடந்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்று முன்னேறுவது முக்கியம். நாம் அனைவரும் மனிதர்கள், தவறுகள் நடக்கும். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதே முட்டாள்தனம். இங்கே ஒரு விஷயத்தை மேலும் நினைவூட்டுகிறேன். பணம் சம்பாதிப்பது போலவே நமது ஆரோக்கியத்தை பாதுகாப்பது முக்கியம். ஆரோக்கியம் இல்லை என்றால் எவ்வளவு பணம் இருந்தாலும் பலன் இல்லை. பல சமயங்களில் பணம் சம்பாதிப்பதற்கான அவசரத்தில் நாம் ஆரோக்கியத்தை இழக்கிறோம். பின்னர் அந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற சம்பாதித்த பணம் முழுவதையும் மருத்துவமனைக்கு கொடுக்கிறோம். இது ஒரு முரண்பாடாகும். எனவே நிதி ஒழுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டும். அதுவும் ஒரு பெரிய முதலீடு தான். இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது பயமுறுத்துவதற்கல்ல, ஒன்றை நினைவூட்டுவதற்காக. இந்த 4 தவறுகள்: ஆடம்பர பிரியம், அளவு கடந்த தாராள மனப்பான்மை, கட்டுப்பாடற்ற கடன், முதலீடு செய்யாதது. இவை 4ஐயும் தவிர்த்தாலே உங்கள் நிதி வாழ்க்கை பாதி வெற்றி அடைந்து விட்டது. மீதி பாதி உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் ஆகும். ஒரு பெரிய பேரரசை கட்டி எழுப்புவது இலக்கு அல்ல, மாறாக கையில் இருப்பதை கொண்டு அமைதியாக, கடன்கள் இல்லாமல் தலையை உயர்த்தி வாழ்வதே உண்மையான வெற்றி. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நீண்ட கால பயணம். ஒரே இரவில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். சிறிய அடிகள் எடுத்து வைத்தால் போதும். இன்று ஒரு தேவையற்ற செலவை தவிர்க்கவும், நாளை 100 ரூபாயை சேமிக்கவும், அடுத்த மாதம் ஒரு சிறிய கடனை தீர்க்கவும். அவ்வாறு
மெதுவாக மெதுவாக முன்னேறவும். ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் கொண்டாடுங்கள். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நிதி விதியை எழுதுவது வேறு யாருமல்ல, அது நீங்களே. உங்கள் கையில்தான் அந்த பேனா மற்றும் காகிதம் உள்ளது. இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இதே படகில்தான் பயணிக்கிறார்கள். ஒரு நபரால் மாற முடிந்தால், ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்ற முடிந்தால் அது நீங்களாகவும் இருக்கலாம். உங்கள் நிதி வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போவது இன்று நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான முடிவில் தான் உள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நிதி சுதந்திரம் என்றால் கோடீஸ்வரர் ஆவதல்ல. பணத்தை குறித்து நினைத்து பதறாமல் உங்கள் விருப்பங்கள், ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்திற்காக நேரம் கண்டுபிடிக்கும் ஒரு நிலைப்பாடு. காலையில் எழுந்தவுடன் கடனாளிகளை குறித்து பயப்படாமல் அமைதியாக ஒரு காஃபி குடிக்க முடிகின்ற நிலை. விருப்பமான வேலை செய்ய அல்லது வேலை செய்யாமல் இருப்பதற்கும் சுதந்திரம் உள்ள நிலை. அந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த சிறிய தியாகங்கள் அனைத்துமே. எனவே இந்த நிமிடம் முதல் நாம் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்கலாம். உங்கள் தேவையற்ற செலவுகளின் பட்டியலை உருவாக்குங்கள். அதிலிருந்து ஒன்றை இன்றே நிறுத்துங்கள். உங்கள் கடன்களின் கணக்கை எடுங்கள். அதை தீர்க்க ஒரு திட்டத்தை தயாரியுங்கள். ஒரு சிறிய தொகை, அது 100 ரூபாய் ஆனாலும் இன்றே ஒரு முதலீடாக மாற்றி வையுங்கள். இந்த சிறிய அடிகள் தான் நாளைய பெரிய மாற்றங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும். அலைகளில் அடித்துச் செல்லும் மணல் கோட்டை அல்ல, பாறை போல் உறுதியான ஒரு நிதி எதிர்காலத்தை தான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு பொறுமை, ஒழுக்கம் மற்றும் அறிவு தேவை. இன்று நாம் பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அறிவை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது முழுமையாகும். நீங்கள் விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த வார்த்தைகள் ஊக்கமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். இது போன்ற வாழ்வை வளமாக்குகின்ற நுணுக்கங்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது எதிர்காலம் நம் கைகளில் தான் இருக்கிறது. நாம் முயன்றால் சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்பலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.